வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பாரடைஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ரோஷன் மேத்யூவும் தர்ஷனாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ராமாயணத்தை லிங்க் பண்ண மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால பொருளாதார நெருக்கடி வந்தது பாத்தீங்களா, அந்த சமயம் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப 2 பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இல்ல இந்த நபரோட பேரு கேசவ் அப்படின்றது. இப்ப ஸ்ரீலங்கால இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இவர் வீடியோவா பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு அம்ரிதா அப்படின்றது. இவங்க 2 பேரையும் ஆண்ட்ரூ அப்படின்றவர் தான் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் கைடா இருப்பாரு. முதல்ல இவங்க 2 பேரையும் ஒரு அருவி கிட்ட தான் கூட்டு வராரு. சீதாவை ராவணன் கடத்திட்டு வந்தாரு பாத்தீங்களா, முதல்ல இந்திய இடத்துக்கு தான் கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே இதை கேட்டுட்டு இருக்கும் போது அம்ரிதாக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணா இவங்க அம்மா தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அங்க நிறைய போராட்டம்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடுத்தது ஆண்ட்ரூ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு குகைக்குள்ளதான் இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த குகையில தான் ராவணன் இறந்து போனதா சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் இன்னமும் ராவணன் உயிரோட தான் இருக்காரு, உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவர் வெளியே வருவாருன்ற மாதிரி நம்பிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கேசவ் இருக்காருல, ராமர் ராவணனா சாவடிச்சிட்டாரு, சீதாவை இங்க இருந்து பத்திரமா கூட்டு போயிட்டாரு, அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கரெக்டா கேசவுக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. கேசவ் ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் கிடைச்சிருது போல. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம்னு ஒரு சீரிஸ் வந்தது பாத்தீங்களா, அதுக்கான இந்தியன் வெர்ஷனை இவங்க எடுக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட ஐடியாவை பிட்ச் பண்ணிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அதுக்கு அப்ரூவல் தந்துடுறாங்க. அதை நினைச்சு தான் இவர் சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒய்ஃபை சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு ஆண்ட்ரூ இருக்காருல, ஒவ்வொரு இடமா இவங்க 2 பேருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒருவேளை ராவணன் என்ன தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. ராவணன் மட்டும் உன்னை தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் ராமனா மாதிரி உன்னை காப்பாத்துவேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இவங்களும் பதிலுக்கு அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஓகேவாயிருச்சுல, இது சம்பந்தமா ஹீரோவும் பாஸ் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு டைலாக் எழுதுறது தான் வேலை போல. அந்த பாஸ் இருக்காருல, இதை சார்ந்து அந்த டீமை சேர்ந்தவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அவங்க கிட்டயும் வீடியோ கால்ல பேசிடுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஆண்ட்ரூ கார்ல போயிட்டு இருக்காருல, வழியில நிறைய மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வழியெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஆண்ட்ரூ மட்டும் இறங்கி போய் பேசுறாரு. அப்படி பேசினவர் திரும்பி காரை வந்து எடுக்கிறாரு. அவங்க வழியெல்லாம் விட்டுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் கிட்ட இருந்து தான் இப்ப வருமானமே கிடைக்குது. அதை கெடுத்து கூடாதுன்ற மாதிரி எல்லா அதிகாரிகளும் நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்க வண்டியை பத்திரமா அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க போராட்டம் நடக்கிறதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்கல்ல, இங்க நடந்துட்டு இருக்க போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தியானம் பண்ணிட்டு இருக்க ராவணன் தான் வரணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்ரீலங்காக்கு பிரச்சனை வந்தா அவர் எந்திரிச்சு வருவாருன்ற மாதிரி ஆண்ட்ரூ சொன்னார்ல, அதை சொல்லி லைட்டா சிரிக்கிறாங்க. ஆண்ட்ரூவும் பதிலுக்கு சிரிச்சிடுறாரு. இப்ப இவங்க 2 பேரையும் ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹோட்டலுக்காக இவங்க புக்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது வழியில நிறைய பசங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ சின்னதா பழம் மாதிரி தந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினும் அந்த பசங்களை போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பசங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ரெசார்ட் புக் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. ஸ்ரீ அப்படின்ற ஒரு நபர் தான் இவங்களை வெல்கம் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஈழ தமிழரா இருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த ஹோட்டலை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹோட்டல் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோவும் நான்வெஜ் இங்க கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரூவை பார்த்து கேக்குறாரு. ஆண்ட்ரூ இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்த ஸ்ரீக்கு புரிய வச்சிடுறாரு. ஸ்ரீ என்ன சொல்றாருன்னா, வெஜ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான்வெஜ் தான் வேணும்னா பக்கத்துல இருக்க பகுதிக்கு போய் மானதா வேட்டையாடி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பத்திலாம் ஆண்ட்ரூவும் இவருக்கு புரிய வச்சிடுறாரு. வேட்டையாட போலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேட்டையாடுறது இங்க இல்லீகல் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லீகல் தான் மேடம், ஆனா நிறைய பேர் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரூ சொல்லிட்டாரு. ஹீரோ நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. அதனால வேட்டையாடுறதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கையில தான் கன் இருக்கு. இந்த கன்னை தொட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அவருமே கையில தராரு. பார்த்து தெரியாம பிரஸ் பண்ணிட போற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப டிராவல் பண்ணி இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. தூரத்துல ஒரு மான் இருக்கு. இவங்க எல்லாருமே அமைதியா அந்த மானியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ இருக்காரு பாத்தீங்களா, அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது பார்க்க அழகா இருக்கு, அதை ஷூட் பண்ணி சாவடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹஸ்பண்டோ சரி வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் ஜன்னலை திறந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கடி இங்க கரண்ட் போகும் போல. இப்ப கூட கரண்ட் இல்லாம தான் இருக்கு. ஸ்ரீ இருக்காரு பாத்தீங்களா, கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிடுறாரு. இப்ப இவங்களுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து வச்சிடுறாரு.
இவங்களும் ஸ்ரீக்கு நன்றி சொல்லிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பொருளாதாரம் மோசமா இருக்குல்ல, அதனால கம்மி விலையில முடிச்சிடலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்டும் மீட்டிங் இருக்கு, அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப்க்கு பிளாக் எழுதுற பழக்கம் இருக்கு போல, இந்த விஷயத்தெல்லாம் பிளாக் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே எழுதாம ஒரு புக்கை நிறுத்தி வச்சிருக்கல, இதுதான் சரியான டைம், சீக்கிரமா அந்த புக்கை கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சரின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நெட்ஃபிளிக்ஸ் டீம் கிட்ட பேசுறாரு, வேலையை பத்தி பேசுறாரு. இப்ப ஆண்ட்ரூவும் கிச்சன் ஏரியால சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஆண்ட்ரூ தங்குறதுக்கு பக்கத்துலயே ஒரு குவார்டர்ஸ் இருக்கும் போல, அந்த இடத்துல போய் இவர் துணியை துவைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் 5 வருஷம் குழந்தைலாம் வேணான்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு குழந்தை இல்ல. இப்பயாவது பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோயின் சிரிக்க மட்டும் செய்யறாங்க. இதனால ஹீரோவும் ரொமான்ஸ்லாம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நைட்டு ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது ஒருத்தன் கத்தியால இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. பக்கத்துல ஹஸ்பண்டையும் லாக் பண்ணி வச்சிருக்கான். மொத்தம் 3 பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி நுழைஞ்சதுல 2 பேர் இவங்களை லாக் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் இவங்க லேப்டாப் போனு எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கான். ஜன்னல் வழியா தான் வந்திருக்காங்க போல. இப்ப ஜன்னல் வழியா 3 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸ்ரீயை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஸ்ரீயோட இடத்துக்கு போயிடுறாங்க. ஸ்ரீயும் தகவலை கேட்டோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப கன் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. ஆனா இவர் வாரத்துக்குள்ளேயே அவங்க 3 பேருமே ஓடி போயிடுறாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி சவுண்ட் கேட்டு ஆண்ட்ரூ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி 3 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் சொல்றாரு. நீ கண்டிப்பா தாப்பால் போட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. கண்டிப்பா போட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இவர் வேலை சம்பந்தப்பட்ட எல்லாமே லேப்டாப்ல தான் இருக்கும். அதனால லேப்டாப் இவருக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. வேணா போலீஸ் கிட்ட போங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஸ்ரீ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இங்க இருக்க இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு லேப்டாப் போன்லாம் காணுமா, நீங்க சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜீப்புக்கு டீசல் போடுறதுக்கு கூட காசு இல்ல, இந்த நேரத்துல இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவரோட வேலையை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் அவங்க 2 பேர் இவரை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் ஹீரோவை பார்த்தோம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சிங்கள மொழியில சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு சுத்தமா புரியல. பக்கத்துல இருக்கவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹீரோக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சோன்னா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவேன், கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் யாரு என்னன்னு சீக்கிரமா விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெகுலரா இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள யாரையாவது பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் தேர்றதுக்காக போறாரு. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆண்ட்ரூ மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஹஸ்பண்ட் இவங்க தான் டாப்பால் போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. கன்ஃபார்மா தான் போட்டியான்னு திரும்பி கேட்கிறாரு. கன்ஃபார்மா தான் போட்டேன், என் பொருளும் தான் காணாம இருக்கு, எதுக்காக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கேயே உட்காந்துருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வெளியே போறாங்க. ஆண்ட்ரூ கிட்ட பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாரு. ஆண்ட்ரூ கிட்ட இவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 3 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 3 பேருமே ஈழ தமிழர்களா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே அவங்க 3 பேரையே பார்த்துட்டு இருக்காங்க. இருட்டுல வந்ததுனால சரியா இவங்களுக்கு தெரியல, எனக்கு சரியா தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவங்க 3 பேர் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சத்தியமா நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் கேட்காம பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அடி வாங்குற சவுண்ட் எல்லாம் ஹீரோயினுக்கு கேட்குது இல்ல, அதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்ப சென்சிட்டிவானவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் அடிச்ச அடியில ஒரு பையனுக்கு வீசிங் மாதிரி ப்ராப்ளம் வந்துருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துருக்காங்க. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, நீங்க போங்க, நான் கேஸை சால்வ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆண்ட்ரூ புரிய வச்சதுனால இவங்க 2 பேருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு முன்னாடி தானே அந்த போலீஸ் ஜீப் போச்சு, அது டீசல் இல்லாம ஒரு இடத்துல நின்றுது. ஹீரோயின் அந்த பையனை நம்ம கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவோட பேச்சை மீறியும் ஹீரோயின் கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இப்ப பாதிக்கப்பட்ட பையனை இவங்களோட வண்டியில தான் இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது திரும்பி அவனுக்கு வீசிங் அதிகமாயிருது. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. பத்திரமா இவனை உள்ள போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ள வரும்போது வேற ஒரு லேடியோட பையன் இறந்துடுறான் போல. என் பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஹீரோ தள்ளி இருந்து மட்டும் கவனிக்கிறாரு. ஹீரோவால பாஸ் கிட்ட கூட பேச முடியல. அதனால இந்த இடத்துல ஒரு போன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. 3 பேருமே சேர்ந்து ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. அங்க ஹீரோ ஒரு போனை வாங்கிக்கிறாரு. ஆண்ட்ரூ அவர்கிட்ட இருக்க இனோன் சிம்மை ஹீரோக்கு தந்துடுறாரு.
ஹீரோ ஆபீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கூட நம்பர் தெரிய மாட்டேங்குது. நம்பர் தெரியுமான்னு ஈரின் கிட்ட கேக்குறாரு. ஈரினுக்கு ஞாபகம் இருக்கு. ஈரினும் நம்பரை கரெக்டா சொல்லிடுறாங்க. அது மூலியமா இவரும் பாஸ் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பாஸ்க்கு புரிய வைக்கிறாரு. நம்ம 2 வாரத்துக்குள்ள அனுப்பணும், அதனால சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, திருடினவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னோட லேப்டாப் எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நாளைக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கன்ஃபார்மா தந்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டாரு. மறுநாள் ஈவினிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரீ மாதிரியே இங்க இக்பால்னு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்திருப்பான். ஈரின் 2 பேருக்குமே காசெல்லாம் தந்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்ப போறாங்கல்ல, அதனால தான் காசெல்லாம் தராங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வாசல்ல பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதனால தான் பொதுமக்கள்லாம் இந்த இடத்துல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த பொதுமக்கள்லாம் தாண்டி பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் இன்னும் லேப்டாப்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவன் திருடினதை ஒத்துக்கிட்டான், ஆனா இங்க இருக்க 2 பேர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு தருவன் தானே சொன்னீங்க, அதனால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணேன். எனக்கு தெரியாது, இப்பயே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு நாள் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன இவர் புரிஞ்சுக்காம பேசுறாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்றத அவருக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரூ கிட்ட சொல்லிட்டாரு. ஆண்ட்ரூ இருக்கார்ல, சார் சிச்சுவேஷன் இங்க மோசமா போகுது, இங்க இருக்கிறது சரியில்லை, நம்ம ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் கடைசியில சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. திரும்பி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இன்னும் லேப்டாப் கிடைக்கல, அதனால ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஸ்ரீ நீ கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஸ்ரீ கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ஸ்ரீயும் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஸ்ரீயும் சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கன்னால ஷூட் பண்ண மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ அந்த மானதா ஷூட் பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை நினைச்சு ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே ஹோட்டல் ரூம்ல ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்க்கலாம் ஹீரோயின் வரும்போது ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. சரி ஜன்னல் வழியா வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை பாக்குறாங்க. பார்த்தா அந்த மான் இருக்குல்ல, இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் இருக்கு. இவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்னும் இது உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த மானை ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. அப்படி ரொம்ப தூரம் வரும்போது தான் ஆண்ட்ரூ கார்ல போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆண்ட்ரூ இங்க வாங்கன்ற மாதிரி லாங்ல இருந்து கையை காமிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அவரே இவங்களை கவனிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல கார்ல இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. யாரோ மானை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு கஷ்டப்பட்டேன், ஆனா நம்ம ஒரு மானை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மான் உயிரோட தான் இருக்கு, நல்ல வேலை அதுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் சிரிக்கிறாரு. சரி வாங்க மேடம், சில இடங்களை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. வேற சில இடங்களெல்லாம் இவங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் ஜாலியா அவர் கூட பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்து முடிச்சுட்டு ரெசார்ட்டை நோக்கி இவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் முழிச்சு வெளியே வந்திருக்காரு. இவங்க 2 பேர் கார்ல வெளியெல்லாம் சுத்துறதுக்காக போயிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நைட்டு நேரம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. ஆனா ஹீரோயின் நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி நீ மட்டும் இவ்வளவு ஹாப்பியா இருக்க, லேப்டாப்லாம் காணோன்றதுனால எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன் நான் ஹாப்பியா இருக்கிறது உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. விடு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் 2 பேருமே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த சத்தத்துல ஹீரோ முழிச்சிடுறாரு. என்ன எதுன்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. கிச்சன் இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் பாட்டு பாடி இருக்காங்க. ஹீரோ வரதை பார்த்தோன்னா சட்டுன்னு கிளாஸ் எல்லாம் மறைச்சு வச்சிடுறாங்க. ஆனா இவங்க சரக்கு அடிக்கிறது ஹீரோக்கு தெரியுது. பரவாயில்ல அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆண்ட்ரூ கிட்ட நாளைக்கு நம்ம டூரை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. ஆண்ட்ரூவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பாட்டில் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. சார் ரொம்ப பவரா இருக்கும், நீங்க கொஞ்சம் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு கலந்து பழக்கமே கிடையாது, எப்பவுமே டைரக்டா தான் அடிப்பன்ற மாதிரி அடிக்கிறாரு. பார்த்தா அதோட பவர் அதிகமா இருக்கு போல, தொண்டெல்லாம் கவ்வுது. சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. அவரோட தொண்டை கவ்வும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருல, அதெல்லாம் நினைச்சு இவங்க 3 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ சத்தமா சிரிக்காதீங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மறுநாள் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு கோயிலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க லவ்வர்ஸ் பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஆண்ட்ரூ இருக்காருல்ல, சீதா தேவி ராமனுக்கு இந்த பூவெல்லாம் போய் சேரன்றதுக்காக அடிக்கடி இந்த இடத்துல பூவை போடுவாங்கலாம், அந்த இடம் தான் இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ராமர் அனுமரை அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அனுமர் இந்த இடத்துல வச்சுதான் சீதா தேவியை பார்த்தாரு. ராமர் தந்த மோதிரத்தை அவங்க கிட்ட தந்தாரு. சீதா தேவி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெண்கள் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா எதிர்த்தெல்லாம் போராட மாட்டாங்க, யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்களான்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படிதானே அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்கறாங்க.
அது அந்த காலம்ல மேடம், அதனால அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரூவும் சமாளிக்கிறாரு. ஜெயின் ராமாயணா நீங்க படிச்சிருக்கீங்களா? அந்த வருஷனை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு வேலையே கிடையாது, சீதா தேவி தான் ராவணனை எதிர்த்து சண்டை போட்டு சாவடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஆண்ட்ரூவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அந்த ராமாயணம் மட்டும் இல்ல, ராமாயணால மொத்தம் 300 வருஷம் இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ராவணன் இன்னும் அந்த குகையில தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்ரீலங்காக்கு பிரச்சனை வந்தா காப்பாத்த வருவாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது ஆண்ட்ரூவோட வருஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றாங்க. பதிலுக்கு இவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போய் போன்ல பேசிட்டு இருக்காரு. ஒரு பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க பாத்தீங்களா, திடீர்னு அந்த பையனுக்கு உடம்பு முடியாம போயிருது. அந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கரண்ட் கட் ஆயிருது. கரண்ட் கட் ஆனதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் இந்த இடத்துல இறந்து போயிடுறான். இந்த சமயம் ஆண்ட்ரூவும் ஈரனும் சேர்ந்து வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பெரியவரும் ராமாயண வரலாறு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருக்க ஈரனுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. ஏன்னா இவரே உருவாக்கி நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் ஈரனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. இப்ப பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த ஆண்ட்ரூவே சிரிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு இப்பதான் மேடம் எனக்கு புரியுது. அவர் சொன்ன மாதிரியே தானே நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோக்கு அவன் இறந்து போயிட்டான்ற தகவல் கிடைச்சிருக்கு. இத பத்திலாம் இவங்க 2 பேர்கிட்ட சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் இறந்து போயிட்டான் பாத்தீங்களா, சொந்தக்காரங்க பாடி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் தான் திட்டமிட்டு இவனை சாவடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்படியே நம்ம விடக்கூடாது, கண்டிப்பா போராட்டம் மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மொத்த மக்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸுங்க எல்லாருமே பயந்து பின்பக்கமா வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ரோட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அந்த வழியா ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்காரு. போலீஸுங்களும் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, உடனே நம்ம கிளம்பணும், நம்ம சீஃபை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை வண்டியில ஏத்திட்டு இவங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் தான் திருடினானே முதல்ல தெரியல, நம்மளால தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஈரன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த போலீஸ் இருக்கார்ல, ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் இல்ல, அதனால தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான், அவன் தான் திருடினான்ற மாதிரி கை நாட்டி அவன் வச்சிருக்கான், அதனால தேவையில்லாம நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இப்ப சீஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் சீஃப் கிட்ட பேசுறதுக்காக உள்ள போயிடுறாரு. இந்த சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, நம்ம மேலதான் தப்பு, நமக்கு கன்ஃபார்மா தெரியாம இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணேன், வந்தது இவங்க 3 பேர் தான், எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உண்மையில ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோ சும்மா வீராப்புக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் தாண்டி அந்த பையன் கை நாட்டு வச்சிருக்கான்ல, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. அந்த பையன் கான்சியஸா இல்லாத போது இந்த இன்ஸ்பெக்டரே கூட கை நாட்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. இந்த சமயம் சீனியர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு தருவாரு, அதே மாதிரி ஒரு சோல்ஜரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, போராட்டம் பண்றவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கலைஞ்சு போங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வார்னிங் தந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்க வழியில ஒரு மானை பாக்குறாங்க. வண்டியை பார்த்தோன்னா மான் இருக்கு பாத்தீங்களா, வேகமா காட்டு பகுதிக்கு ஓடிடுது. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. நீங்க நிம்மதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருமே உள்ள சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ கன்னால ஷூட் பண்ண மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த வாட்டி கண்டிப்பா அந்த மானோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்றாரு. இதனால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப வெளியே இருக்க இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்ரீன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டருக்கும் அந்த சோல்ஜருக்கும் சைட் டிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான். இன்ஸ்பெக்டரும் ஸ்ரீ கிட்ட நீ எங்க தங்குவேன்னு கேக்குறாரு. ஸ்ரீ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தங்குற இடத்த கூட்டிட்டு வந்து காமிச்சிடுறாரு. அந்த இடத்துல இக்பால் ஆண்ட்ரூலாம் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. ஒருவேளை இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த சம்பவம் நடக்கும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்கலையான்னு கேக்குறாரு. இவங்களும் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயம் ஹீரோ வந்துடுறாரு. இப்ப ஆண்ட்ரூ இருக்கார்ல, எனக்கு என்னமோ இவங்க 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உங்க ரூமை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெட்ரூம் வந்துடுறாரு. அவங்க ஜன்னல் வழியா தானே வந்தாங்க, ஜன்னலை வெளியே இருந்து ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. கண்டிப்பா வெளியே இருந்து ஓபன் பண்ண மாதிரி தெரியல, கண்டிப்பா உள்ள இருந்து தான் யாரோ டாப்பால ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க வேலை பார்க்குற ஸ்ரீ கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்ரீயை ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. நான் தான் டாப்பால் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டுக்க மாட்டாரு. திரும்பி ஸ்ரீ கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நமக்கு பொருள் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெளியே வந்தவர் ஸ்ரீயை பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மேடம் நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீயும் ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஸ்ரீயை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. அடிக்கிறத நிறுத்துங்க, நான் தான் டாப்பால் போட மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோ கத்தி சொல்றாங்க. இது மூலியமா ஸ்ரீக்கு ஒரு கேப் கிடைக்குது. ஸ்ரீயும் அங்க இருந்து வேகமா கன் எடுத்துடுறாரு.
இப்ப கன்னை இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து தான் பாயிண்ட் பண்றாரு. ஏற்கனவே தப்பே பண்ணாத 3 பேரை லாக் பண்ணி அடிச்சீங்க, அதுல ஒருத்தன் செத்தே போயிட்டான், இப்ப எங்க மேல பழிய போடலான்னு பாக்குறீங்களா, பக்கத்துல வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அதை மீறிய இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அவனை அடிச்சிடுறாரு. அவன் கையில இருக்க கன் இருக்கு பாத்தீங்களா, டேபிள்ல அப்படியே சறுக்கி ஈரின் கிட்ட வருது. ஈரின் வேகமா அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் கன்னை கேக்குறாரு, ஈரின் தரமாட்டாங்க. இதனால கோவமா இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு. அங்க இருக்க சோல்ஜர் கிட்ட இருக்க கன்னை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கன்னை வாங்கிட்டு உள்ள போலான்னு பார்த்தா பொதுமக்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஈழத்தமிழர்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கையில கிடைக்கிற கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவரும் போக வைக்கணும்ன்றதுக்காக வானத்தை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள இருக்கவங்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. இவர் மேல பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த சமயம் கோடரியை ஒருத்தங்க தூக்கி எறியறாங்க. அது அவர் ஷோல்டர்ல பட்டு அவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்க மிஷின் கன்னை எடுக்கிறாரு. ஹீரோ மேல பார்த்துலாம் ஷூட் பண்ண மாட்டாரு, நேரா அங்க இருக்க ஆட்களை பார்த்து ஷூட் பண்றாரு. அவங்க எல்லாம் பயந்து அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. சிலருக்கு காயம் எல்லாம் பட்டுட்டு இருக்கு. ஈரினும் நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கேட்காம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஈரின் கையிலயும் ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னை வச்சு ஹஸ்பண்டையே ஷூட் பண்ணிடுறாங்க. மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டையே ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து இந்த விஷயத்தை ஆண்ட்ரூவும் பாத்துறாரு. 2 நாள் கழிச்சு நடக்கிற விசாரணையை நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க கிட்ட எல்லாம் போலீஸ் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நாங்க உள்ளதான் இருந்தோம், எங்களுக்கு நடந்தது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் கிட்ட கேக்குறாங்க, கோடரி பட்டோன்னா நான் மயங்கிட்டேன், எனக்கு நடந்தது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததா ஈரின் கிட்ட கேக்குறாங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஈரினை வெளியே உட்கார சொல்லிட்டு கடைசியா ஆண்ட்ரூ கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆண்ட்ரூ என்ன சொல்றாருன்னா, மேடம் அந்த ஆட்களை பயம்புத்துறதுக்காக தரையை பார்த்து தான் ஷூட் பண்ண நினைச்சாங்க, தெரியாதனமா ஹஸ்பண்ட் குறுக்க வந்ததுனால அவர் மேல புல்லட் பட்டுருச்சு, இவங்க மேல தப்பில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால கேஸ் எல்லாம் முடிச்சு இவங்களை திரும்பி ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆண்ட்ரூ தான் இவங்களை கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினைச்சு இவங்க சோகமா வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆண்ட்ரூவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்கல்ல, அது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. ஒரு பார்வை மட்டும் இவங்களை பாக்குறாரு. இவங்க தெரியாமலாம் ஹஸ்பண்டை ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சேதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. நிறைய பசங்க இறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க சாஃப்டான டைப்பு, யாரும் பாதிக்கப்படுறத விரும்ப மாட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனால தான் முடிவு அப்படி வச்சிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.